இன்றைய கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரு தவறான ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது வேத வாக்கியத்தை சரியா அலசி ஆராய்ஞ்சு இன்னைக்கு நமக்கு புறஜாதிகளாகிய நமக்கு தெய்வம் எப்படிப்பட்ட விஷயங்களை கொடுத்திருக்கிறாரு, இஸ்ரவேல் தனியா அவங்களுக்கு என்னென்ன விஷயங்களை கொடுத்திருக்காரு அப்படின்னு இன்னைக்கு ஆராயறதே இல்லை. இஸ்ரவேல் மக்களுக்கு தான் பலவிதமான வழிமுறைமைகள், விருத்த சேதன முறைமைகள், காணிக்கை முறைமைகள், தசமபாக முறைமைகள். ஏன்னா ஒட்டுமொத்தமா அவங்க நாடு, அந்த நாட்டுக்குள்ள நிறைய சிஸ்டம் இருந்துச்சு. இப்ப நம்ம இந்தியாவுக்குள்ள நிறைய சிஸ்டம் இருக்குது. அது மாதிரி இஸ்ரவேல் என்கிற நாட்டுக்குள்ள கடவுள் அரசாட்சி பண்ணி நிறைய சிஸ்டத்தை வச்சிருந்தாரு. அந்த சிஸ்டத்துக்குள்ள நிறைய சட்டத்திட்டங்கள் இருந்துச்சு. அந்த எந்த சட்டத்திட்டமும் இன்னைக்கு நமக்கு கிடையாது. புறஜாதிகளாகிய நமக்கு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சிஸ்டமேட்டிக் அந்த தேசத்துக்குரிய சட்டத்திட்டம் அப்படின்லாம் நமக்கு கிடையாது. நீதி நியாயங்கள் எல்லாருக்கும் பொதுவானது. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அதே நீதி நியாயங்க தான் இன்னைக்கு சொல்லப்போனா அதை விட எக்ஸ்ட்ரா தான் கடவுள் கொடுத்துருக்காரு. அங்க ஒரு ஸ்திரியோட விபச்சாரம் பண்ணுனா பாவம், இங்க இச்சையோடு பார்த்தாலே பாவம் அப்படின்ட்டார் ஆண்டவர். ஸோ அந்த அளவுக்கு சத்தியத்தின் அடிப்படையில சில விஷயங்கள் இங்க ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆனா நிறைய நாட்டுக்குரிய சில சடங்கு முறைகள், சம்பிரதாய முறைகள், ஒழுங்குமுறைகள் சார்ந்து நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது. அதை நமக்குன்னு இன்னைக்கு நிறைய பேர் எடுத்து போதிச்சு நிறைய அந்த தசமபாக வாங்குற காரியங்கள், இன்னும் இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் கொண்டு இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட திணிச்சு அப்படி ஏமாத்துறது. இந்த வாரத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், இந்த மாசத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், இந்த வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் சொல்லி ஏமாத்துறது. இது எல்லாம் சத்தியத்தை அறியாததனால் வந்த ஒரு விளைவுகள். அதுல ஒரு பெருச விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சங்கீதம் 137ல ஒரு வசனம் இருக்கும். எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலதுகை என் தொழிலை மறப்பதாக அப்படிங்கிற வேடு. இதை நிறைய கிறிஸ்தவர்கள் எடுத்து ஜபத்துல யூஸ் பண்ணுவாங்க. இஸ்ரவேலை நாங்க மறக்க மாட்டோம், இஸ்ரவேலுக்காக ஜெபம் பண்ணுவோம் இப்படின்ட்டு அதை எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு சமயத்துல கூட ஒரு பாட்டு கூட ஒருத்தர் பாடியிருப்பாரு. யூதாவின் செங்கோல் அப்படிங்கிற ஒரு பாடல் ஆல்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு இருக்கணும். இந்த மாதிரி இந்த அடிகள்லாம், எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலதுகை என் தொழிலை மறப்பதாக, எருசலேமே எருசலேமே அப்படிங்கிற ஒரு பாட்டெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பாடி இப்படிலாம் பாக்குறாங்க. இன்னும் பவுலடிகள் சொல்றாரு, என்னுடைய ஜனத்தார் இஸ்ரவேல் ரட்சிக்கப்படுவதே என் இருதயத்தின் இயக்கமா இருக்கு. இந்த மாதிரிலாம் வசனங்கள் எடுத்துக்கிட்டு இஸ்ரவேல் 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 இஸ்ரவேலுமே என்னமோ இஸ்ரவேல் தான் தாங்க தாய் பூமி மாதிரி, சொந்த நாடு மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. நல்லா கவனிங்க, சபையாகிய நாம் எல்லோரும் புதிய எருசலேமாக இருக்கிறோமே ஒழிய பழைய எருசலேம் கிடையாது. நாம பழைய துருத்தி வேற, புதிய துருத்தி வேற. பழையதை புதியதோடு இணைக்கும் போது அங்க துருத்தி கிழிஞ்சு போயிடும். இதெல்லாம் ஒரு ஓமை ஆதாரமாக கிறிஸ்து நம்ம கிட்ட பேசுறாரு நிறைய விஷயங்கள். அதனால இந்த வசங்கள்லாம் நாம எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இஸ்ரவேல் மேல வைராக்கியமா இருக்குன்னு தேவையில்லை. ஏன்னா அது அவங்க நாடு, அவங்க வைராக்கியம் பாராட்டு நாடு. புரியுதுங்களா? இந்த 137 சங்கீதத்தையே இஸ்ரவேல் மக்கள் பாடுறாங்க. எப்படி பாடுறாங்க? எங்க பாடுறாங்க? பாபிலோன் தேசத்துல போய் அங்க உள்ளவங்க நீ எருசலேமில் உள்ள பாட்டை பாடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தன் நாட்டை விட்டு பிரிந்து அகதிகளாக கொண்டு வரப்பட்ட அடிமையாக்கப்பட்ட இந்த ஜனம் உட்கார்ந்து கடவுள் தங்களுக்கு வாக்கு பண்ணின அந்த நாட்டை இழந்து தவித்த இந்த ஜனம் புலம்பலாக இந்த வார்த்தைகளை சொல்றாங்க. எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலதுகை என் தொழிலை மறப்பதாக என்று சொல்லி கடவுள் கொடுத்த அந்த நாட்டின் மேல பக்தி கொண்டு பாடின ஒரு பாட்டு தான் இந்த 137ஆம் சங்கீதம். இதை கொண்டு இன்னைக்கு புறஜாதிகளாக நாம உட்காந்துக்கிட்டு அதை பாடுவது என்பது இஸ்ரவேலை முழுக்க ஏதோ பயங்கரமா நீங்க எடுத்துக்கிறது தப்பான விஷயம். நீங்க போய் தீர்க்கதரிசி ஆகமத்தெல்லாம் எடுத்து வாசிச்சு பாருங்க. எரேமியா, எசேக்கியேல், ஆமோஸ், இப்படி நிறைய தீர்க்கதரிசிகள் ஆகமங்கள் இருக்கு பார்த்தீங்களா? இதுல பூரா ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை அவ்வளவு கண்டிப்பார். அவங்க என்னென்ன தப்பு செஞ்சாங்க, எவ்வளவு பெரிய அயோக்கியமான காரியங்களை செஞ்சாங்க, அதனால தேவன் எப்படிப்பட்ட சிறையிருப்புகளை அவங்களுக்குள்ள ஒப்பு கொடுத்தார், இப்படி எல்லாம் இருக்கும். அவ்வளவுக்கு இறை துரோகிகளாக இருந்தவர்கள். அதனால அவங்க மட்டும் இறை துரோகிகள் இல்லை, இந்த ஒட்டுமொத்த மனுக்குலமே இறை துரோகியே தான். ஏன் இந்த வார்த்தைனா, இந்த வார்த்தையை ரொம்ப கவனமான உச்சரிக்க ஆசைப்படுறேன். இதை வச்சுட்டு இஸ்லாமியர்கள் யூதர்களை முழு வெறுப்பாங்க. அவங்க இறை துரோகிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க மட்டும் இறைவனுக்கு என்னமோ ரொம்ப அன்பாளர்களாக இருக்கிற மாதிரி. இவங்க என்ன பண்றாங்களோ அதே மாதிரிதான் அவங்களும் பண்றாங்க. ரெண்டு பேரும் சளைச்சவங்க கிடையாது, ஒண்ணுக்கு சளைச்சவங்க கிடையாது. அந்த அளவுக்கு இருந்துகிட்டு அவங்க இவங்களை பார்த்து இறை துரோகிகள் அப்படிங்குவாங்க. ஆனா இவங்க கடவுளுடைய பேரை சொல்லி என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நிறைய அங்கங்க கொலைகள் நடக்குவாங்க. இதை வச்சு யூதர்களை கொலை செய்யறது. யூதர்களை இவங்க இங்க உள்ளவங்க நம்ம தமிழ்நாட்டுல இந்தியாவிலும் கொலை செய்ய மாட்டாங்க. ஆனா கொலை செய்ய ஆதரிச்சு வேற பேசுவாங்க, அந்த தீவிரவாதத்தை ஊக்கப்படுத்துவாங்க. ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்றேன் அப்படின்னா, கிறிஸ்தவர்களை இது மூலியமா தூண்டி விடுவாங்க. இன்னொரு விஷயம் நல்லா கவனிங்க. ஒரு பக்கத்து நாம் இஸ்ரவேலர்களை ரொம்ப இந்த மாதிரி வசனத்தை எடுத்துட்டு என்னமோ இஸ்ரவேலருக்கு தான் நாம அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேலருக்கு கண்மூடித்தனமாக ஆதரவு தெரிவிப்பது தவறு. இஸ்ரவேலர்கள் இன்னும் தேவனை விட்டு தூரமாகத்தான் இருக்கிறாங்க. கிறிஸ்து தான் அவங்களுடைய அவபக்தியை ஒரு நாள் நீக்கி ஒரு நாள் குத்தினவர்களை நோக்கி பார்ப்பாங்க இஸ்ரவேல் மக்கள்லாம். அப்ப முழு இஸ்ரவேலும் ரட்சிக்கப்படும்.
சரிங்களா? தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஒரு பெரிய கூட்டம், தேவனால் நியமிக்கப்பட்ட அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் ரட்சிக்கப்பட போது சிலர் ரட்சிக்கப்படாம நியாய தீர்ப்புக்குள்ள அவங்க கடந்து போவாங்க. அது வேற கேட்டகரி. ஆனா நல்லா கவனிங்க, இந்த மாதிரியான வசனங்கள்லாம் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலை கண்மூடித்தனமாக ஆதரிப்பதும் அவங்களை ரொம்ப பரிசுத்தவான்களை போல நீங்க பார்ப்பதும் தவறான விஷயம். நல்லா கவனிங்க, இதில் நீங்க தெளிவா இருக்கணும். அதே சமயத்தை சக மனுஷர்களாக அவங்கள நம்ம நேசிக்க கத்துக்கணும். அவங்கள வெறுக்கிற மாதிரியான சில வார்த்தைகளை சிலர் இன்னைக்கு கட்டி விட்டு யூதர்களை கண்டாலே ஒரு வெறுப்பு பிரசங்கத்தை தூண்டி விட்டு, அது என்னன்னு தெரியல, யூதர்களை கடுமையா வெறுக்க தூண்டுற வகையில அவங்க மேல ஒரு ஒரு விஷ விதையை தூவிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க தப்பானவங்க, அவங்க ஏதோ சூனியக்காரங்க மாதிரி அப்படிங்கிற மாதிரி விதையை தூவி விட்டு அவங்களை இந்த சமூகம் வெறுக்க வைக்கிற மாதிரி சில விஷயங்களை செய்யறாங்க. நம்ம இந்தியாவிலே பாருங்களேன், அவங்க எந்த துரோகமும் நமக்கு செய்யல. ஆனா இங்க உட்காந்துட்டு தமிழ்நாட்டுல உட்காந்துட்டு யூதனை வெறுப்பான். அவன் ஏன் வெறுக்கிறான், எது வெறுக்கிறான்னு தெரியாது. கேட்டா அவன் இருமாட்டிங்குவான், அது அதுங்குவான் இதுங்குவான். இப்ப அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஒரு யூத இன வெறுப்பை இங்க அநேகர் விதைக்கிறாங்க. அதை கண்மூடித்தனமாக நம்பி யூதர்களை கண்மூடித்தனமாக வெறுக்கிற கூட்டம் இருக்குது. அதனால என்ன சொல்றேன்னா, கண்மூடித்தனமாக நீங்கள் அவர்களை ஆதரிக்கவும் தேவையில்லை, கண்மூடித்தனமாக நீங்கள் அவர்களை வெறுக்கவும் தேவையில்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. நாம் இன்றைக்கு நமக்கு சபையா இன்னைக்கு நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம், யூதனும் கிரேக்கன் எல்லாரும் எல்லா புறஜாதிகளும் இன்னைக்கு சபையா இருக்கிறோம். அதுதான் கிறிஸ்துவனுடைய சபைக்குள்ள இருக்கிறோம். வெளியே இருக்கிறவங்க எல்லாம் தேவனை அறியாம இருக்கிறாங்க. அந்த கேட்டகரி அவ்வளவுதான். இதை தாண்டி தேவையில்லாம யூதர்களை வெறுப்பதோ தேவையில்லாம ஆதரிப்பதோ நம்ம வாழ்க்கையில கூடாது. இஸ்லாமியில பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு இன எதிர்ப்பை தொடர்ச்சியாக வைப்பாங்க. சன்னி முஸ்லீம் போன்ற முஸ்லீம்கள்லாம் ரொம்ப அவங்களை இறை துரோகின்னு முத்திரை குத்தி அவர்களை வெறுக்கிற விஷயத்த பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்தவர்களும் அவங்களை வெறுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி அவங்க ஒரு சொல்லாடலே பயன்படுத்துவாங்க. என்னன்னா, உங்க ஜீசஸ் கிரைஸ்ட் அவங்க தானங்க கொலை செஞ்சாங்க, அவங்கள போய் நீங்க ஆதரிக்கலாமா, கண்மூடித்தனமாக அப்படி நமக்குள்ள வெறுப்பை விதைக்கிறது. நல்லா கவனிங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஜீசஸ் கிரைஸ்ட அவங்க தான் அடிச்சு அறியாமையினால கொலை பண்ணாங்க. அப்ப நீங்க மட்டும் யாரு, இஸ்லாமியராக நீங்க மட்டும் ஜீசஸ் கிரைஸ்ட ஏற்றுக்கொண்டவங்களா? ஸோ அவங்க அறியாமையினால கொலை பண்ணாங்க, நீங்க அவங்க அறியாமையினால அவரை ஏற்றுக்கொள்ளாம இறைவனா ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள என்ன விசுவாசம் இருக்குதோ அதுதான் அவங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குது. ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்காக பலியானவனும் அடிக்கப்படணுங்கிறது அது இறைவனால் முன்குறிக்கப்பட்டது. அந்த அடிப்படையிலேயே வந்தார், நமக்காக பலியானார், பாவ மன்னிப்பாகி மீட்பை உண்டு பண்ணினார், மீண்டும் உயிர்த்தெழுந்தார், இன்னைக்கு போயிட்டார். ஸோ இதை வச்சு நம்ம யூதர்களை வெறுக்கணும்னு யாராவது உங்களுக்குள்ள அந்த யூத இன வெறுப்பை திணிச்சாங்கன்னா தயவு செஞ்சு எச்சரிக்கையா இருக்கு. அது ஒரு தவறான விஷயம். ரெண்டாவது, ஏன் ஜெருசலேம் யூதர்களுக்குரியது, அந்த அந்த நிலப்பகுதி, அந்த இஸ்ரேல் நாடு யூதர்களுக்குரியது, ஏன் நாங்க கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அதற்கு நாங்க ஓகே சொல்லி அதை நாங்க ஆமோதிக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, அதுதான் சத்தியம். அதனால சத்தியம் யார்கிட்ட இருக்குதோ, உண்மை யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு ஆதரவா நிற்கிறோம், அவ்வளவுதான். இஸ்லாமியர்களாகிய உங்களுடைய பூமி அது இல்லை. ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். குர்ஆன் ஏறத்தாழ இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் 600 வருஷம் கழிச்சு முகமது நபியால் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த குர்ஆன்ல ஒரு இடத்துலயாவது பாலஸ்தீன்ங்கிற ஒரு வார்த்தை இருக்குதா? என்னைக்காவது நீங்க நோட் பண்ணி பாத்தீங்களா? அப்ப 600 வரைக்குமே அந்த நிலப்பகுதி பாலஸ்தீன நிலப்பகுதினே இல்லை. உங்க குர்ஆன்லயே அந்த மாதிரியான வார்த்தைகள் கிடையாது, பாலஸ்தீன்ங்கிற வார்த்தையே கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த நிலப்பகுதி எப்படி பாலஸ்தீன் பிரிஞ்சிச்சு ஒரு பகுதி? உங்க குர்ஆனே அந்த ஒட்டுமொத்த நிலப்பகுதியும் இஸ்ரவேலுடையதுதான் என்று குர்ஆன் நிரூபிக்குது. பைபிள் மட்டும் நிரூபிக்கல. உங்களுக்கு முன்னால் இருந்த பைபிள் பல இடங்கள்ல அந்த நிலப்பகுதி இஸ்ரவேல் மக்களுடையதுதான். இஸ்ரவேல்ல பல ராஜாக்கள் அரசாண்டாங்க. ஏறத்தாழ ஆயிரக்கணக்கான வருடங்கள் அங்க ராஜாக்கள், அதாவது இஸ்ரவேல் அரசாங்கம் அரசாட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இஸ்ரேல் யூதா என்கிற வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யமாக பிரிஞ்சு கூட அவங்க பல வருஷங்களாக அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த குறிப்புகள்லாம் இருக்குது. பைபிள் மட்டும் அந்த குறிப்பை சொல்லல, உங்க குர்ஆனும் அதற்கு ஆதாரமா இருக்குது. குர்ஆன்ல அத்தியாயம் 5ல கூட அந்த நிலப்பகுதியை நான் இஸ்ராயேல் மக்கள்கிட்ட கொடுத்தேன், அந்த நிலப்பகுதி அவங்களுக்குரியது இன்னும் அல்லாஹ் சொன்னதாக வசனம் இருக்குது. அப்ப இவ்வளவு தெள்ள தெளிவாக குர்ஆனிலேயே அந்த நிலப்பகுதி இஸ்ரவேல் மக்களுக்கு தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது, நீங்க ஆதரிக்கிற நபி என்று போற்றுகிற தாவூது, சுலைமான் போன்ற பெரிய பெரிய நபிகள்லாம் இஸ்ரேலர்கள். அவங்க சும்மா நீங்க இல்ல அவங்க முஸ்லீம் தான் சொல்லுவீங்க. ஏன்னா முஸ்லீம்ங்கிறது இறையடியான் அப்படின்னு அர்த்தம். அதனால அந்த அடிப்படையில் அதை சொல்லாடலை பயன்படுத்தி அவங்க முஸ்லீம் நீங்க சொல்லுவீங்க. ஆனா அவங்க என்ற இனம், அவங்க இஸ்ரவேல் இனம். தாவீதாக இருக்கட்டும், சுலைமானாக இருக்கட்டும், இன்னும் பல நபிமார்கள், ராஜாக்கள் வேதத்தில் இருக்கு பாத்தீங்கன்னா, அத்தனை ராஜாக்களும் இஸ்ரவேல் மக்கள், அந்த பகுதி அவங்க தான் அரசாண்டாங்கன்னு உங்க குர்ஆனே சாட்சி சொல்லுது. அதுக்கப்புறம் உங்க குர்ஆன்ல பாலஸ்தீனங்கிற ஒரு வார்த்தை கூட இல்லை. அப்ப அந்த வார்த்தையை எப்ப நீங்க கண்டுபிடிச்சீங்க, அந்த சொல்லாடலை எப்ப கண்டுபிடிச்சீங்க, எப்ப அந்த குறிப்பிட்ட நிலப்பகுதிக்கு நீங்க பேர் வச்சீங்க, இது எல்லாம் வரலாற்றை அறிந்தவர்களுக்கு நன்கு தெரியும். சமீப காலங்களில் தான் அப்படி ஒரு சொல்லாடலை பயன்படுத்தி அங்க ஒரு போர் முழக்கத்தை உண்டாக்கி இஸ்ரவேல் மக்கள் அங்க இருக்கவே செய்யக்கூடாது, யூதர்களை கொன்றடிக்க வேண்டும், ஒரு யூதன் விடாம நாங்க கொல்லாம விடமாட்டோம்னு கங்கணம் கட்டிட்டு சில இயக்கங்கள் அங்க போராடி கொண்டிருக்கிறது.
இவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்க ஆதி இனத்திலே கடவுள் எங்களுக்கு கொடுத்த பகுதி, அதனால அதை விட்டு தர மாட்டோம், எங்களையும் எங்க மக்களையும் காப்பாத்துறதுக்கு வழி இல்லை, சுத்தி இருக்கிற மக்களை அழிக்கணும்னு இவனும் போராடிட்டு இருக்கிறான். ஏன்னா அன்பை விதைத்த, அன்பை சொல்லிக் கொடுத்த, ஒரு கண்ணத்தில் அறைந்தார் மறுகண்ணத்தை காட்டு, யாராவது உனக்கு விரோதமா போராடினான்னா நீ அவனுக்கு அங்கேயே விட்டு கொடுத்துருப்பா, ட்ரெஸ் காண்டி போறான்னா இப்படி கிறிஸ்துவனுடைய அன்பின் போதனை ரெண்டு மார்க்கமும் ஏத்துக்கல, யூதர்களையும் ஏத்துக்கல, இஸ்லாமியும் ஏத்துக்கல. அதனால சண்டை அடிச்சுக்கிட்டு இங்க ரத்த ஆறா அங்க ஓடிட்டு இருக்கு. அதனால கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எதற்காக யூதர்களை நாங்கள் ஆதரித்து பேசுகிறோம் என்றால், அந்த நிலப்பகுதிக்கு ஏன் ஆதரித்து பேசுகிறோம் என்றால் அது அவர்களுடையது, அது சத்தியம், அது உண்மை. அந்த உண்மைக்கு துணையாக நாங்க பேசுறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதனால அவங்கள வெறுப்பு வார்த்தைகளை சொல்லி கிறிஸ்தவர்கள் வெறுக்கணும்னு நீங்க தூண்டி விடுறதையும் நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதனால அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சத்தியத்தை முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள். யூதர்களையோ இஸ்ரேல் மக்களையோ நீங்க கண்மூடித்தனமாக வெறுக்கவும் அவசியம் இல்லை, ஆதரிக்கவும் அவசியம் இல்லை. அவர்களும் நம்மை போல மனிதர்கள். ஒரு காலத்திலே தேவனை பின்பற்றின ஜனம் இப்பொழுது தேவனை விட்டு தூரமா இருக்குது. அவங்க எப்படியாவது தேவனை அறியணும், ரட்சிக்கப்படணும். நாம ஜெபிப்போம், அங்க இருக்கிறவங்க சுவிசேஷத்தை அவங்களுக்கு நம்ம அறிவிப்போம், நம்மால் முயன்றவரை அவங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்வோம், தப்பு இல்லை. ஆனா கண்மூடித்தனமாக இந்த ரெண்டு விஷயத்தையும் அவர்கள் மேல் சாட்டாதீர்கள். இந்த வசனங்கள்லாம் அவங்களுடைய தேசபக்தியை காட்டுது. நம்மவர்கள் நம்ம தேசபக்தியை என்ன செய்வோம், காமிப்போம். நம்ம தேசத்துல உள்ளவங்க இறையன்பை உணரணும், இரட்சகராகி இயேசு கிறிஸ்துவை அறியணும், இவர்கள் யாவரும் ரட்சிக்கப்படணும். இங்க இருக்கிற எல்லாருக்கும் நம்மால் என்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்போன். பவுல் சொல்றாருல்ல, என்னால் என்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன், என் ஜனத்துக்காக நானே அழிஞ்சு போனாலும் பரவாயில்லப்பா அப்படின்னு தன்னையே ஒப்பு கொடுத்தார். அதே மாதிரி நம்ம மண்ணுக்காக, நம்ம ஜனத்தினுடைய மீட்புக்காக, ரட்சிப்புக்காக நாமும் அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்காகட்டும். God bless you.